ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்படி இருக்க போகுது ப்ராடக்ட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆயிலி ஸ்கின், என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ அதனால வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆயிலி ஸ்கின்னை டார்கெட் பண்ண மாதிரியான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்ஸுமே காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ரொம்ப 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 லைட் வெயிட்டாக இருக்க போகுது. எந்த ப்ராடக்ட்ஸுமே உங்கள் ஸ்கின்ல வந்து ஹெவியாக ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை தான் வந்து நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் காஸ்ட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 300 ருப்பீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கேன், ஒரு ப்ராடக்ட்டை தவிர. அதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் 300க்குள்ளே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், கிளென்சர், இது எல்லாத்துக்குமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல் நான் எது வந்து யூஸ் பண்ணியிருக்கேனோ அதை ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் மினிமமாவது 3 மந்த்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் ஒன் ப்ராடக்ட், அது என்னென்னு நான் உங்களுக்கு ப்ராடக்ட் காமிக்கும்போது சொல்கிறேன். இதெல்லாம் மினிமம் நான் வந்து 3 மந்த்ஸாவது யூஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்து எப்படி ஒரு ஸ்கின் கேர் வந்து பிளான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதிக பட்ஜெட் இல்லை ஸ்கின் கேர் பிளான் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. உங்களுக்கு வந்து மணி அஃபோர்டபுளாகவும் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ நல்லாவும் உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கின் கேர் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்கின் கேர் உங்களுக்கு வந்து ஹெவியாக ஃபீல் ஆகுது, உங்களை ரொம்ப டல்லாக காமிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மேபி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ப்ராடக்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கின் கேரில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மறக்கிறது என்னென்னா லிப் பாம் தான். லிப் பாமும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபேஸ் ஸ்கின் கேர் பண்ணும்போதே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லிப் பாம்லேயும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் லிப்பையுமே வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் நான் 2 ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது தான். ஒரு வேளை உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விஷ்கேர்லேருந்து. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் ஆர் 4 மந்த்ஸ் பக்கம் வரும். விஷ்கேரோட செரமைட் லிப் பாம் வித் SPF. இதுலேயே வந்து டிண்டட் வெர்ஷன் கூட இருக்குது. நான் அது ரெக்கமெண்ட் பண்ணல உங்களுக்கு. மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2 ரீசன்ஸ். ஒன்று, இதில் வந்து டிண்ட் இருக்காது, நார்மலாக இருக்கும். 1. 2வது ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து டேனுங்கிற டார்க்னஸை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், கம்மி பண்ணும். ஏன் அப்படின்னா இதில் கோஜிக் ஆசிட் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிண்டட் வெர்ஷன் இருக்குது. அதில் கோஜிக் ஆசிட் இருக்கா இல்லையான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு டிண்ட் பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்ட் என்ன ஏது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அது எதுவுமே நான் பார்க்கல. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து லைட்டன் பண்ணணும், SPF இருக்கணும், அண்ட் எனக்கு வந்து கலர் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால் வந்து டிண்ட் இல்லாமல் இருக்கணும். அதனால் வந்து நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. பட் இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் வந்து இதை மட்டும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்ச்சில் சம்திங் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ என்னோடய செகண்ட் ப்ராடக்ட் வந்து ஜூனில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லியும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டாகவும் இருக்கும் லிப்பில். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட காஸ்ட் வந்து 249க்கு நீங்கள் வாங்கலாம். 299, பட் 249க்கு உங்களுக்கு சம்டைம்ஸ் கிடைக்கும். அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ஆஃபர் போகுது அப்படின்னா 200 ருப்பீஸ் கூட நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரொம்பவே நல்ல ப்ராடக்ட். மினிமம் உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரும். அப்படி 3 மந்த்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 100 ருப்பீஸ் கணக்கு தான் வந்து வரப்போகுது. ஸோ 100 ருப்பீஸ்க்கு இது வந்து வர்த்தான ப்ராடக்ட். கண்டிப்பாக அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நான் வந்து லிப் பாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணி காலியாகி நான் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 லிப் பாம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதில் இதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது, நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்க போது, அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்டும் இதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லிப் ப்ராடக்ட் வந்து என்னென்னா, இது வந்து நீங்கள் ரொம்ப கம்மி ரேட் தான், 30 ருப்பீஸ் தான். மெடிக்கல் ஸ்டோர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ப்ராடக்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான், புரோலன் ஆன்டிசெப்டிக் க்ரீம். இது வந்து ஊண்டுக்கு எல்லாத்துக்குமே போடுற மாதிரி தான். முக்கியமாக உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப சாப்டாகவும்
ட்ரையாகவும் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப சாப்ட் லிப்ஸ் கிடையாது, பட் ட்ரையாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்னன்னா நைட்டு நான் போட்டு படுத்தேன் அப்படின்னா மார்னிங் எனக்கு கண்டிப்பாக வந்து நல்ல சாஃப்ட் லிப்ஸ் கிடச்சிரும். ஸோ உங்கள் ட்ரைனஸை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து நான் தண்ணி அதிகமாக குடிக்காதனால என்ன ஆகும்னா லைட்டாக ட்ரையாக ஃபீல் ஆகும், அங்கங்கே லைட்டாக கிராக் வந்துடும். எனக்கு இது வரைக்கும் ப்ளீட் ஆனதே கிடையாது. ஸோ என் லிப்ஸ் அப்படி தான். ஆனால் லைட்டாக வந்து நல்லா வந்து காஞ்சு போயெல்லாம் வர காடு மாதிரிலாம் வச்சுருக்கேன் என்னோடய லிப்ஸை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை நான் நைட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மார்னிங் எனக்கு நல்ல ஒரு சாஃப்ட் லிப்ஸ் கொடுக்கும். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நிறையா உங்களுக்கு ஏதாவது ஊண்டெல்லாம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கூட இந்த க்ரீம் வச்சுக்கலாம். அண்ட் ட்ரைனஸ் வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு என்னோடய எல்போஸ்லாம் வந்து ட்ரையாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதுக்குமே நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு சாப்டு லிப்ஸாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அது வந்து ஆப்ஷனல் தான். இது கண்டிப்பாக வச்சுக்கணும் இல்லை, ஆனால் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக தான் அது வாங்கினேன். நான் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் தான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்றதை நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். காஸ்ட் வந்து $299 தான். அதோட எம்ஆர்பியே $299 தான். ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷில் உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட் இருக்க போகுது. ஒரு வேளை உங்களுக்கு ஆக்னியாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஆயில் பேஸ்டாக இருந்தாலும் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறது நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரி வேணும், பிகாஸ் எனக்கு பிக்மெண்டேஷன் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபேஸ் வாஷில் சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோவா இருக்காது. இதுவுமே வாட்டர் பேஸ்ட் தண்ணி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து அதனால தான் மெயின் ரீசன் நான் வந்து உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபேஸ் வாஷ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே தொடச்சி வலிச்சு எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து கொடுக்கும். இது அப்படி இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீன் லுக் கொடுக்கும். அந்த ஈரப்பதத்தை அப்படியே வச்சுக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மினிமலிஸ்டிக்கோட ஃபேஸ் வாஷ். இது வந்து குவான்டிட்டியுமே 100 ml வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து 1.5 months வரைக்குமே உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அதிகமாக டெய்லி வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணுற ஆள் அப்படின்னா மேபி 1 month வரலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மல்டிபிள் ஃபேஸ் வாஷஸ் மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து எனக்கு டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, லேசியாக ஃபீல் ஆனாலும் சரி, அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நான் இது யூஸ் பண்ணிப்பேன். லேசியாக ஃபீல் ஆகும்போது அண்ட் ஸ்கின் கேர் பண்ணுறக்கே வந்து ரொம்ப மொடையாக இருந்தாலோ ஒரு மாதிரி சில டைம்லாம் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும்போது நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் அப்படின்னா இது தான் இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த 4 to 5 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணதுக்கான காரணமே இதுதான். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஹெவியாக ஃபீல் ஆனதே வந்து மாற்றிருச்சு. ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த டைமெல்லாம் இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆன டைமில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொன்னால் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேஸ் வாஷ். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோனர் வந்து என்கிட்ட இருக்க டோனர் வந்து கொஞ்சம் ஹை ஹெண்டில் இருக்கிறது தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளம்மோடது யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவு டோனர் அப்படின்னாலே நான் கண்ணை மூடிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்னா ப்ளம்மோட டோனர்ஸ் தான். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் செரி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேரியண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நயசினமைடு வேரியண்ட்டில் அந்த ஒயிட் கலர் பாட்டில் மில்க் வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன், அதில் ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து எனக்கு யூஸ் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. பட் இப்போ இருக்க டோனர் எனக்கு காலி ஆகாததுனால நான் அதை வச்சுருக்கேன். அண்ட் இப்போ இருக்க டோனர் காலியானாலும் கண்டிப்பாக இதை நான் வந்து பேக்கப் பண்ணி வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட். இது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி நீங்கள் சன்னில் எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆவீங்க அப்படின்னா அன்றைக்கி இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. முந்தின நாள் கூட அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதாவது நாளைக்கு மார்னிங் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் யூஸ் பண்ணாதீங்க, முந்தின நாள் நைட்டு யூஸ் பண்ணாதீங்க. நான் வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதை தவிர வேறு எந்த டோனரும் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து என்கிட்ட இருக்க டோனர் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை காமிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் ப்ளம் ஓடது வந்து இப்போ கரண்ட்டாக என்கிட்ட இல்லை. பட் ஆனால் டோனர்னால அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டோனர் இருக்கணும் உங்கள் ஸ்கின் கேரில் அப்படின்னா, பிகாஸ் சிடிஎம்ங்கிறது தான் பேசிக் ஸ்கின் கேர். ஸோ கிளென்சிங்க்கு ஃபேஸ் வாஷ் சொல்லிட்டேன். டோனருக்கு வந்து ப்ளம் பெஸ்ட்டு. பட் என்கிட்ட நான் இப்போ கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறேனோ ஆர்டினரி, இதுவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து மேபி இது உங்களுக்கு இயர் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி தான். இது இல்லை நான் டெய்லி பேசிஸில் டோனர் யூஸ் பண்ணுற மாதிரியான பர்சன், அந்த மாதிரி எனக்கு நல்லா ஒரு ஹைட்ரேட்டிங்
டோனர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளம் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் சீரம்க்கு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல எந்த ரெக்கமெண்டேஷனும் வைக்க போகிறது இல்லை. பிகாஸ் பேசிக் ஸ்கின் கேருங்கும்போது சீரம் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். பட் ஆனால் நீங்கள் சீரமும் வந்து உங்கள் ஸ்கின் கேரில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய ரெக்கமெண்டேஷன், உங்களுக்கு என்ன கன்சர்னோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ட்ரையாக ஃபீல் ஆகுது, சம்டைம்ஸ் ஹைட்ரேட்டடாக இல்லை, ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி டல்லாகவும் ரொம்ப ட்ரையாகவும் ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சீரம் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதில்லை. ஹைட்ரேட்டிங் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுவுமே ப்ளம்மோட தான். அந்த நயாசினமேட் இருக்கிற மாதிரியான ஒரு இது நல்ல மில்க் பேஸ்டாக இருக்கும். அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹைட்ரேட்டிங்காக. பட் ஆனால் மெயின் கன்சர்ன் என்னோடது என்னவாக இருக்குன்னா, எனக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ அதனால் வந்து நயாசினமைட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் பார்த்து வாங்குவேன். வேறு எந்த கன்சர்னுக்காகவும் பார்க்க மாட்டேன். அந்த ப்ராடக்ட்டில் நயாசினமைட் இருக்கா, அப்போ அந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 நயாசினமைட் சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் ப்ளம்மும் ஒன்று. நீங்கள் ஹைட்ரேஷனும் வேணும் அப்படின்னா அந்த மில்க் சீரம்னு சொல்லிட்டு நயாசினமைட் சீரம் தான் அதுவுமே. அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு பாட்டில் காலி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய நயாசினமைட் சீரம்ஸ் இருக்கிறனால அதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணல. பட் உங்கள் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. சீரம் இங்கேருந்து நான் வந்து ஒமிட் பண்ணிக்கிறேன். சீரம்க்கு அடுத்து வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா மாய்ஸ்சரைசருக்கு இது வந்து என்னோடய டாப் 1 நான் கொடுக்க போகிற ரெக்கமெண்டேஷன். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஏன் டாப் 1ன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி தண்ணி தான் அது. நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 10 செகண்டில் அப்சர்வ் ஆகிடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகவே ஆகாது. நீங்கள் போட்ட மாதிரியான ஃபீல் உங்களுக்கு கொடுக்காது. அண்ட் காஸ்ட் வந்து 299 தான் வர்த்து. இதுவுமே உங்களுக்கு 1.5 மந்த்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஜெம் ப்ராடக்ட்னே நான் வந்து சொல்லலாம். என்ன ஆனாலும் இதை நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோ நல்ல ப்ராடக்ட். ஆயிலி ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக உங்கள் வேனிட்டியில் இருக்க வேண்டிய ஒரு மாய்ஸ்சரைசர் இது. அது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிளோட ஆக்சுவலி இந்த கலருக்கு வந்து ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா லைட் லிக்விட் மாய்ஸ்சரைசர். இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பெருசாக காமிக்க முடியல. பிகாஸ் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். சிம்பிளோட அல்ட்ரா லைட் லிக்விட் மாய்ஸ்சரைசர். வாட்டர் தான், லிட்ரலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் தான். ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது இந்த ப்ராடக்ட்டு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் காலியாக போகுது எனக்கு. நான் வந்து எப்போல்லாம் என் ஸ்கின் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுதோ என்னோடய கோ டு மாய்ஸ்சரைசர் இதாக தான் இருக்கும். அதனால் வந்து இது வந்து எப்படின்னா நான் பார்த்து பொத்தி வச்சு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுதோ, அதே மாதிரி மேக்கப் போடும்போதெல்லாம் வந்து சூப்பரான ப்ராடக்ட் இது. அது நிறைய மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் அஃபோர்டபுளாகவும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கிறான ப்ராடக்ட் அப்படின்னா இது வந்து தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரிக்ரெட் பண்ணுற போகிறதில்ல. ஸோ அதுதான் இந்த மாய்ஸ்சரைசர். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு 2 காமிக்க போகிறதில்ல. ஏன் வந்து அந்த 2வது ப்ராடக்ட் காமிக்க மாட்டேன் அப்படின்னா, ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல லிக்விட் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் தான். ஆனால் அந்த ப்ரைஸுக்கு அது வர்த்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டூ மச்சாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அதை நான் காமிக்க போகிறதில்ல. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நான் காலி பண்ணிட்டேன். ஸோ காலி பண்ணதுனால தான் அடுத்த வேறு ஒரு சன்ஸ்க்ரீன் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு குவான்டிட்டிக்கு. பட் ஆனால் இந்த மாய்ஸ்சரைசர் இப்போ நான் இந்த சன்ஸ்க்ரீன் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் போட்டிருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அதுலேயுமே ஹைலரானிக் ஆசிட் இருக்க போகுது, விச் இஸ் ஃபார் ஹைட்ரேஷன். ஸோ அதுவுமே இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷன் இருக்க போகுது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க போகுது, காஸ்ட்டும் எஃபெக்டிவாக இருக்க போகுது. நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெர்மாகோவோட 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் அக்வா ஜெல் தான். இது வந்து 50 SPF இருக்குது. PA வந்து ஐ திங்க் 4+ இருக்குது.
அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஹைலரானிக் ஆசிட், விட்டமின் சி, அதுவும் இல்லாம இதில ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இப்போ ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு தெரியல. எனக்கு வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்க தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ரொம்ப 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 புடிச்ச ஒரு சன்ஸ்கிரீன். முன்னாடிலாம் வந்து நான் சன்ஸ்கிரீன் வந்து ரெகுலரா யூஸ் பண்ற பெர்சன் கிடையாது. பட் ஆனா இப்போ வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். டெய்லி அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் வந்து ரீஅப்ளை வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ நைட்டு கூட சில டைம் நான் லைட் போட்டு ஒர்க் பண்ணுறதுனால நான் நைட்டு கூட சன்ஸ்கிரீன் வந்து போட்டுப்பேன். ஸோ அதனால் இது வந்து என்னோட கோ டூ சன்ஸ்கிரீன்னே சொல்லலாம். எப்போலாம் நான் வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போலாம் எல்லா டைம் போடுறேன். பட் முன்னாடியுமே எப்போலாம் நான் வெளியே போடுறேன்னா எனக்கு வந்து சன் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு பிலீவ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இதுதான். இது வந்து என்ன ஆனாலும் நான் போட்டுட்டு போயிடுவேன். முக்கியமாக வந்து நான் இந்த டீ ஜோன் வந்து டார்கெட் பண்ணி போட்டுட்டு போவேன். பட் மீதி ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ணிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வந்து பின்னாடி வந்து நான் அப்ளை பண்ணுவேன். பட் ஆனால் அது ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியன்ட்டும் கூட. மேபி நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டியூப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 டேஸ் 25 டேஸ் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சு 300க்கு மேலே வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, இது வந்து 649. பட் ஆனால் வந்து வர்த்தான ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக. பிகாஸ் நான் வந்து இது 300க்குள்ளே தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இது வந்து 649 ருபீஸ் போட்டிருக்கு. பட் ஆனால் நைக்கால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆஃபர் ப்ரைஸ் வாங்கலாம். 500 ருபீஸ்க்குலாம் வந்து நீங்கள் வாங்கலாம். 500, 545 அந்த மாதிரிலாம் வந்து வாங்கலாம். ஸோ நான் என்னென்னு அது மட்டும் பார்த்து சொல்கிறேன். என்ன ஆஃபர் ப்ரைஸஸில் வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்குன்னு. பட் ஆனால் இது வந்து வர்த்தான ப்ராடக்ட். இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்த்தான ப்ராடக்ட். அண்ட் இது வந்து நான் விசிபிளாக சேஞ்சஸ் வந்து பார்த்தது என்ன அப்படின்னா, இது நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டேன் வந்து ரிமூவ் ஆகுது. இது வந்து நான் 100% வந்து அஷ்யூரன்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு அது வந்து லிட்டரலாக வந்து ஃபீல் ஆயிருக்கு. என் ஸ்கின்னுக்கு இது சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து லேப்டாப்பில் அதிக நேரம் ஒர்க் பண்ணுற பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாட் ஸ்பெக்ட்ரம்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணால் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வேணும், இது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வேறு ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கிட் ஆர் ஸ்கின் கேர் வந்து பிளான் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். ஐல் see you in my next video.